முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தற்பொழுது ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்பு அதிக அளவில் எழுந்த நிலையில தற்பொழுது ஜாமீன் கிடைத்திருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக ஜாமீன் வழங்கி விடும் என்று நான் பலமுறை இதை பதிவு செய்திருக்கிறேன். என்ன காரணம் என்றால், இன்றைய தேதிக்கு இந்த பிஎம்எல்ஏ வழக்கு என்றால் செஷன்ஸ் நீதிமன்றம், ஹைகோர்ட் ஜாமீன் வழங்குவதற்கு தயங்குகிறார்கள். உச்சநீதிமன்றமே இதை கண்டிக்கிறது. யூ ஆர் ஷை ஆஃப் கிவிங் பெயில். பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸெப்ஷன் என்று பலமுறை கண்டித்தும் நீதிமன்றங்கள் தயங்குகின்றன. அப்படியான சூழ்நிலையிலே இன்றைக்கு செந்தில் பாலாஜியின் இந்த ஜாமீன் என்பது 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. இதற்கு அடுத்தாற்போல் பெரிய அமர்வு என்பது 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு தான். எனவே பல வகைகளில் இந்த ஜாமீன் மனு நாம் முழுமையாக தீர்ப்பை படித்து பார்க்க வேண்டும். அதற்கு மாலை வரைக்கும் ஆய்விடும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அமலாக்கத்துறையின் பல்வேறு அதிகாரங்களை கேள்வி எழுப்பியிருப்பார்கள். ஏற்கனவே நமக்கெல்லாம் தெரிந்த 2 விஷயம். ஒன்று, ரைட் டு ஸ்பீடி ட்ரையல். அனைவருக்குமே துரித விசாரணைக்கான உரிமை நமது அரசியல் சாசனத்திலே தரப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி. அனைவருக்குமே தனி மனித சுதந்திரத்துக்கான உரிமை நமது அரசியல் சாசனத்திலே தரப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஆயிரக்கணக்கான சாட்சிகள், ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை, இவற்றையெல்லாம் நுணுகி ஆராய்ந்து இறுதி முடிவு வருவதற்கு எத்தனை வருடங்கள் ஆகும்? இதுதான் முதல் கேள்வி. அத்தனை வருடங்களும் ஒருவர் சிறையில் தான் இருக்க வேண்டுமா? இது இரண்டாவது கேள்வி. இந்த 2 கேள்விகளையும் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் எழுப்பியே வருகிறது. நேற்றைக்கு கூட ஒரு வழக்கிலே இது பற்றிய தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பிலே இதே விஷயத்தை தான் கூறியிருந்தார்கள். அப்போதே நான் நினைத்தேன், இன்றைக்கு செந்தில் பாலாஜிக்கு நிவாரணம் கிடைத்துவிடும் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் அமலாக்கத்துறை இந்த வழக்குகளை கையாளும் போது அரசியல் அழுத்தத்திற்கு அடிபணிய கூடாது. காரணம், பைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் போர்ஸ் என்கிற உயர்ந்த ஒரு அமைப்பு, அகில உலக அமைப்பு இருக்கிறது. அவையெல்லாம் நமது அமலாக்க பிரிவின் பிற பணிகளை பாராட்டுகின்றன. ஆனால் மத்திய பாரதிய ஜனதா அரசு அமலாக்க பிரிவை அரசியல் நோக்கத்துக்கு பயன்படுத்தும் போது அமலாக்கத்துறையின் மீதும் பிஎம்எல்ஏ மீதும் சந்தேகத்தின் சாயல் படுகிறது. அதுபோக இத்தகைய வழக்குகளிலே வருகிற இந்த தீர்ப்புகளிலே இருக்கிற நுணுக்கமான விவரங்கள் உண்மை குற்றவாளிகள் தப்பித்து போவதற்கான வழியை செய்யும். எதற்காக நாம் பிஎம்எல்ஏ கொண்டு வந்தோம்? போதை மருந்து கடத்தல்காரர்கள், ஆயுத கடத்தல்காரர்கள், இவர்களை எல்லாம் தண்டிப்பதற்கு. ஆனால் அரசியல் எதிரிகள் மீது இதை நீங்கள் பாய்ச்சினால் உச்சநீதிமன்றம் அளிக்கிற பல்வேறு தீர்ப்புகளிலே வழங்குகின்ற பல்வேறு சட்ட நுணுக்கங்களை யார் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள்? உண்மை குற்றவாளிகள் பயன்படுத்திக் கொள்வார்கள். அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டால் பிஎம்எல்ஏ ஒரு கருப்பு சட்டமாக மாறிவிடும் என்பதற்கு செந்தில் பாலாஜியின் இந்த பிணை ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.